நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியே ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் இந்த கருத்து கணிப்புகள்லாம் அடித்து நொறுக்கிட்டு மக்கள் வேறு ஒரு தீர்ப்பு எழுதியிருக்காங்க. தெளிவாக சொல்லியிருந்தோம், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாங்கிற மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை 15 ஆண்டுகளாக கொடுக்கறதுக்கு சீமான் அவர்கள் முன் வரல. ஒரு அவநம்பிக்கையை மக்கள்கிட்ட அவர் ஏற்படுத்தியிருக்காரு அவர் மேலே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒருவேளை இந்த தேர்தல் இல்லை, இதுக்கு முன்னால் உள்ள தேர்தல்களே 2021-16 தேர்தல்களிலேயே இந்த பச்சோதித்தனமான பேச்சு இல்லாமல், தான் தோண்டித்தனமான பேச்சு இல்லாமல், சர்வாதிகாரத்தனமான பேச்சு இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை சீமான் முன்வைத்திருந்தால் அப்பவுமே அவர் ஒரு மாற்றம் வந்திருப்பார் அப்படிங்கிறத இதுக்கு முன்னால் உள்ள காணொலிகள்லாம் சொல்லியிருந்தோம். இந்த தேர்தலோட முடிவு அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதுதான் பிரதிபலிக்குது. இந்த தேர்தலோட முடிவு மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. சீமான் மேலே அவநம்பிக்கை, விஜய் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கையோட மக்கள் இப்போ வாக்களிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தேர்தலோட முடிவு முழுசாக தெரியும் போது தான் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையை பெற்றுவிட்டார் அப்படின்னா அவர் ஆட்சி அமைப்பார். ஆனால் அந்த ஆட்சி 5 வருஷம் எப்படி நடத்த போகிறார் அப்படிங்கிறது பெரிய சவாலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இங்கே நிர்வாகத்துறை பல லாபிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. டெல்லி லாபியில் ஆரம்பித்து எல்லா லாபியும் உள்ளே இருக்குது. திமுக லாபி இருக்குது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வேறு சொல்லியிருக்காரு, காவல்துறையிலையும் இராணுவத்திலையும் என்னுடைய ஆட்கள் நிறைய உள்ளே இருக்கிறாங்க, ஸ்பையாக உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவரோட லாபி உள்ளே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சமாளித்து எப்படி இந்த நிர்வாகத்துறை மூலமாக ஒரு நல்லாட்சியை விஜய் அவர்கள் கொடுக்க போகிறார் மக்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அவர் ஏதோ ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லைனா தடுமாறவும் செய்யலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்களில் பல பேர் அவங்களோட பின்னணியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ரவுடியாக ஃபார்ம் ஆகி மாஃபியாவாக இருந்து அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக அரசியலுக்குள்ளே வருவாங்க இல்லையா, எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் ஆவாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்கள் நிறைய இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. விஜய் அவரோட கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சியை வச்சிருப்பாரு நம்புறாங்க. நிறைய ரசிக மனநிலை கொண்டவர்களும் மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த பெரிய பெரிய மாஃபியா ரவுடிகள்லாம் உள்ளே பூந்து எம்எல்ஏக்களாகவும் அமைச்சராகவும் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். இப்போ நிஜத்தில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நமக்கு வந்தாச்சு. அதை நம்ம பார்க்க தயாராகிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்தில் இப்போ 2 சவால் இருக்குது. ஒன்று, இந்த மாஃபியாக்களை தாண்டி எப்படி ஒரு நல்லாட்சியை விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா அவர் அந்த மாஃபியா டீமோட தலைவராக போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இந்த நிர்வாகத்துறை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி மக்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் தனிப்பெரும்பான்மையாக வந்தால், ஒருவேளை பெரும்பான்மை வரல, தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே சில ஊடகங்களில் சில நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா டெல்லி எடுக்கிற முடிவு தான். டெல்லி முடிவு எடுத்து நீங்கள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களை எதிர்க்கட்சியாக உட்கார வைக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாக உட்காரக்கூடிய சூழல் இந்த 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதே நிலையில் தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியக்குறியில் நிற்குது. என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல, எப்படி இருக்க போகுங்கிறது தெரியல. ஆனால் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்தால் எப்படி இருக்குங்கிறத கற்பனையே பண்ண முடியல. அது இதை விட ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு எண்டு கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சு. ஆனால் நாளைக்கே எது எப்படி வந்தாலும் நாளைக்கே ஆட்சி அமைப்பாங்களா, சட்டசபை மாறுமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஒரு வாரம் இழுபறில் கூட போகலாம். இந்த தேர்தலில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதற்கு முந்தைய தேர்தல்களில் 16, 21, 24களில் காட்டிய முனைப்பை பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் காட்டலை. சைலண்ட்டாக ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கிறது இப்போ வரைக்கும் யாரும் தெரியாது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் யாருக்கு பின்னால் இருக்கிறாரு, இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சுல, விஜய் அவர்கள் யாரோட பி டீம் அப்படிங்கிறது. இந்த தேர்தலோட முடிவில் அது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு. இன்னைக்கு மாலையோ இல்லை நாளைக்கோ அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். உண்மையிலேயே விஜய் அவர்கள் பின்னாடி ராகுல் காந்தி தான் இருக்கிறாரா, அவர் தான் ஆப்ரேட் பண்ணுறாரா, இல்லைனா பிஜேபி பின்னால் ஒரு காயின் நகர்த்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ எல்லா விஷயங்களுக்குமான விடை அப்படிங்கிறது இன்றும் நாளையும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு எந்த ட்ராக்ல போகும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும்.